Hello friends, welcome back to my channel SKD Stitching and Soap Making. Friends, இன்னைக்கு ABC சோப்பில் செகண்ட் மாடல் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சோப்பில் ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஆயில்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ABC சோப் அப்படின்னாலே ஆலிவேரா, பீட்ரூட், கேரட். ஆலிவேராவை நம்ம பொடியாக சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் ப்ளஸ் கேரட் ரெண்டையுமே நல்லா மையாக அரைச்சி நம்ம ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துருவோம். பீட்ரூட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பொடியாகவும் கிடைக்கிது, அதே மாதிரி கேரட்டில் பொடியும் கிடைக்கிது. உங்களுக்கு அந்த மாதிரி பொடி கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பீட்ரூட்டையும் கேரட்டையும் மிக்சிலேயே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியாக நம்ம ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கணும். முக்கியமாக மையாக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில்ஸ் வந்து எடுத்துருக்கோம். கோகோனட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் அதோடு வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாகவும் இன்றைக்கி நம்ம ஆயில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் ப்ளஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் மொத்தம் வந்துட்டு நான் 400 கிராம் அளவுக்கு நான் ஆயில் வந்து எடுத்துட்டேன். இதோட வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு ஆயில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சோப்பில் இதுதான் ஸ்பெஷல். இந்த ஆயில் என்ன ஆயில் அப்படின்னா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து கேரட் ஆயில், அதுக்கப்புறம் லைட்டாக இருக்கிறது பீட்ரூட் ஆயில். நம்மளுக்கு பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம பீட்ரூட் வந்து பொரிக்கிறப்ப நல்ல கலராக இருக்கும் இல்லையா. சில நேரங்களில் பீட்ரூட் வந்து நம்மளுக்கு லைட் கலரில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஆயிலில் எடுக்கிறப்ப நம்மளுக்கு டார்க் கலராக நம்மளுக்கு கிடைக்காது, லைட் கலரில் தான் பீட்ரூட் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம காய்கறிகளில் நல்ல ஆயிலை வந்துட்டு நம்ம ஆயிலில் கொதிக்க வச்சுட்டு ஒரு 1 டே முன்னாடியே நம்ம ஆயிலை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சோப்பு தயாரிக்கிறப்ப எந்த சோப்புக்குனாலும் சரி, கேரட் ஆயிலாக இருக்கட்டும், பீட்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஒரு 25 கிராம் அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ABC சோப்பில் இன்றைக்கி நம்ம எப்பயுமே அரைச்சி தான் நம்ம சேர்ப்போம். அதோட இந்த ஆயிலையும் நம்ம வந்துட்டு சேர்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் 25 கிராம் ப்ளஸ் 25 கிராம் மொத்தம் வந்து 50 கிராம், அதாவது கேரட் ஆயில் ப்ளஸ் பீட்ரூட் ஆயில் ரெண்டையுமே சேர்த்து 50 கிராம் நான் எடுக்க போகிறேன். முக்கியமாக நம்ம வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு நம்ம கரெக்டான அளவில் நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயில் வந்து கூடிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஆயில் நம்ம ஊற்றுறப்ப அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளால் சில நேரங்களில் கரெக்டாக நம்ம எவ்வளோ தான் ஊற்றினாலும் இந்த அளவுகள் கொஞ்சம் மாறும். ஸோ 1 கிராம் கொஞ்சம் மாறினாலும் அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ABC சோப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பொலிவை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணும். பொதுவாக ஹோம்மேட் சோப் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். போட்ட உடனேயே நம்மளுக்கு சோப் வந்து ரிசல்ட் தரணும் அப்படின்னு சொல்லி எப்போயுமே வந்து ஹோம்மேட் சோப்பில் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து ஹோம்மேட் சோப்பில் வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் ஆயில் எல்லாமே மொத்தம் 500 கிராம் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் அண்டு பீட்ரூட்டை ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் இந்த கேரட் அண்டு பீட்ரூட்டை வந்துட்டு ஆயிலில் நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம கேரட் ஆயில் ப்ளஸ் பீட்ரூட் ஆயில் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதே சோப்பில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் அண்ட் கேரட் இதெல்லாம் நல்லா அரைச்சி நம்ம ஆயிலில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும், கொஞ்சம் ஒரு மாதிரி நிற்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துட்டு நம்ம லேலாம் நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயே சோப்பு வந்து எவ்வளோ அருமையாக வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பொதுவாக நம்ம கோகோனட் ஆயிலில் செய்கிற சோப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம், அல்லது இதே சேம் மெத்தடில் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பங்கள் தான். ஆனால் எல்லாமே சேம் மெத்தடு தான்.
அளவுகள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் ஒவ்வொரு தடவையும் கேட்குறீங்க. நான் வந்துட்டு ஒரு சோப்புக்கெலாம் நான் சொல்லியிருக்கேன். அது போக வந்துட்டு 500 கிராம் அளவுக்குலாம் நான் சோப்பு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதுலேயும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். 500 கிராம் அளவுக்கு வந்துட்டு நம்ம ஆயில் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் அண்ட் கேரட். பீட்ரூட் வந்து 2 எடுத்திருந்தேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா 4 எடுத்திருந்தேன். அது போக வந்துட்டு சோத்துக்கத்தாழை நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி பொடியாகவே கிடைக்கிது. அதையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் பீட்ரூட் அண்ட் கேரட் வந்து ஆயிலோட ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆயிலில் மேலே பாருங்கள், நம்மளுக்கு லைட்டாக அப்படியே மேலே திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆக ஆக நம்மளுக்கு ஃபுல்லாக அழகாக நம்மளுக்கு ஆயிலோட மிக்ஸ் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எப்போயுமே எந்த பொடி நம்ம வந்து ஆயிலோடு சேர்த்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லேயை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். லே வந்து நான் இதுக்கு வந்து 80 கிராம் எடுத்திருந்தேன். வாட்ரு வந்து 188 கிராம் வந்து வாட்ரு வந்து எடுத்திருந்தேன். வாட்ரு வந்து டிஎம் வாட்ரு தான். டிஎம் வாட்டரில் தான் நம்ம வந்துட்டு காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து நம்மளுக்கு லேயாக மாறினோன்னே ஆயிலோடு நம்ம சேர்த்துடலாம். பொதுவாக இந்த மாதிரி நம்மளுக்கு காஸ்டிக் சோடாவை டிஎம் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டில் இருக்கும். பொதுவாக காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறப்ப நான் எப்போயுமே சொல்கிறது தான், க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில். அது போக வந்துட்டு மூக்கில் வந்துட்டு நீங்கள் அதோட நெடி வந்து மூக்குக்குள்ளே போகாமல் நீங்கள் மாஸ்க்கு போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு லே வந்து நம்ம வடிகட்டி தான் எப்போயுமே ஆயிலோடு நம்ம ஊற்றணும். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சில தூசிகள்லாம் இருக்கும், சில நேரங்களில் வெள்ளை படிமானங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எப்போயுமே லே ஊற்றுறப்ப வடிகட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு த்ரீ ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து லிக்யூடாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிரும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டுறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிரும். ரொம்பவும் நம்மளுக்கு கெட்டியாயிடக்கூடாது. அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கெட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு நம்மளால் மோல்டில் ஊற்றவே முடியாது. ஊற்ற முடியும், ஆனால் கொஞ்சம் நம்ம சிரமப்படணும். ஓரளவுக்கு லைட்டாக லிக்யூடாக இருக்கிறப்பே நம்ம வந்துட்டு கெட்டித்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னா மோல்டில் ஊற்றுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி ஓவர் லிக்யூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வந்துட்டு சோப்பு வந்து தயாரிக்கவே முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஆயிலோட லே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பதத்துக்காண்டி நம்ம வெயிட் பண்ணணும். பொதுவாக அது சரியான பதம் வந்து வர்றதுக்கு நம்மளுக்கு 1.25 மணி நேரமாவது ஆகும் குறைஞ்சபட்சம். கூட கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நான் வந்துட்டு இப்போ கையால் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்துட்டு 500 கிராமுக்கு தான் நம்ம வந்து சோப்பு பண்ணுறோம். அதனால் நான் வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு தேவையான சோப்பை நீங்களே உங்கள் வீட்டில் வந்து தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹோம்மேட் சோப்ஸை. இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் சோப் வந்து தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு சில தவறுகள், எப்போயுமே நான் சொல்கிறது தான், தவறுகள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம போக போக அதை நம்ம பொறுமையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த தவறுகளை நம்ம சரி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சுஸ்தா பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சுஸ்தா பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூவோட பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பொதுவாக பீட்ரூட் வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு கலர் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம லேயோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு 45 டேஸ் வந்து நம்ம கழித்து பார்க்குறப்ப கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நல்லா டார்க் கலரில் உங்களுக்கு வேணும், பீட்ரூட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி பூவோட பொடி அல்லது மஞ்சுஸ்தா பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். ஓகே, இப்போ வந்துட்டு மோல்டில் நான் வந்து சோப்பை வந்து ஊற்றிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பொதுவாக 500 கிராமுக்கு சோப்பு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 70 கிராம் சோப்பு ஒரு 12 கிடைக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கு 11 கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஏபிசி சோப்பு வந்து கேரட் அண்டு பீட்ரூட் கலந்து இந்த சோப்பு வந்து மதியம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மோல்டுலேருந்து எடுத்து காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றின சோப்பை வந்து நாளைக்கு தான் நான் வந்துட்டு மோல்டுலேருந்து எடுப்பேன். ஸோ அந்த மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப நம்ம சோப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.